ஹாய் குட்டீஸ், தம்பி தங்கிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே ரைட். இப்போ நம்ம எல்பிஎஸ் உள்ள வந்துட்டோம். எல்பிஎஸ்னா என்ன? இந்த வருஷம் நம்ம விபிஎஸ் சர்ச்சில் வந்துட்டு கொண்டாடவே இல்லை இல்லையா? ரொம்ப இந்த லாக்டவுன்லாம் வந்து நம்ம மூட் அவுட் பண்ணிட்டு ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் யூடியூப்பில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸை கொடுத்துருக்குறாரு. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இதுக்கான தீம் என்ன? ஓகே, இந்த டோட்டலான கருப்பொருள் என்ன? இது எல்லாத்த பற்றியும் ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிட்டு டீட்டெயிலாக நம்ம ஐயா சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஐயாவை பார்க்கலாமா? ஓவர் டு ஐயா. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2020 உலகத்தில் இருக்கிற யாருமே கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்தது நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ள போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப போர் அடிக்குது வீட்டுல. ஆனா இந்த தீமையில கூட சில நன்மைகளும் நடந்திருக்கு. அது யோசித்து பாத்தீங்களா? என்ன நன்மை? இதுவரையிலும் நம்மளுடைய அப்பா அம்மாலாம் நிறைய பேர் வீட்டுல வேலைன்னு வெளியே போனாங்க. அவங்களால வீட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணவோ நம்ம கூட விளையாடவோ முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா வைரஸ்ல என்னாச்சு? அவங்க நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் டைமை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாருல்ல. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஆனாலும் ஒரு கவலை. இந்த மே மாசம்னாலே நமக்கு லீவு, வெக்கேஷனு, எல்லாம் ஜாலியா வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் போவோம். ஆனா இந்த வருஷம் எங்கேயுமே போக முடியல. வீட்லயே போர் அடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பெரிய கவலை என்னன்னா, மே மாசம் தான் விபிஎஸ் நடக்கும். இந்த வருஷம் விபிஎஸ்க்கும் போக முடியல. விபிஎஸ்ல சாங்ஸ் கத்து கொடுப்பாங்க, ஆக்ஷன்ஸ் கத்து கொடுப்பாங்க, பைபிள் ஸ்டோரி கத்து கொடுப்பாங்க, டான்ஸ்லாம் ஆடுற வாய்ப்பு கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அதெல்லாம் இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னும் மே மாசம் முடியல, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த 1 வீக்ல கடவுள் நமக்கு தர போறாரு. அதுக்கு தான் இந்த விபிஎஸ்க்கு வேற ஒரு சின்ன பேரை மாத்தி வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா? எல்பிஎஸ். அது என்ன உங்களுக்கு எல்பிஎஸ்ன்னு கேக்குறீங்களா? எல்பிஎஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை துவங்கலாமா? நீங்க எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். கை குப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் இந்த விபிஎஸ்ஐ ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெறுவதற்கு பல பேர் மிக சிரமம் எடுத்து உழைத்து இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஊழியம் ஒருபொழுதும் தடைபடாது என்பதற்கு இந்த ஊழியம் மிக சிறந்த உதாரணமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரை பற்றிய அறிவிலும் சிறப்பாக திருமறையின் அறிவிலும் வளருவதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் முடிகின்ற வரையிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதை அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். ஓகே, எல்பிஎஸ்னா என்னன்னு சொல்றேன்னு சொன்னீங்களா அங்கிள்? சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. எனக்கு கேக்குது. இந்த கொரோனா வைரஸ் உடனே கொரோனா கொரோனா கொரோனான்னு காதுல விழுது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை நம்ம எல்லார் காதுல அப்பப்ப விழுது. அதுதான் என்னது? லாக்டவுன். எல்லாம் வீட்டுக்குள்ள லாக்டவுன்ல அமைதியா இருங்க நமக்கு சொல்றாங்கல்ல. அதனால இந்த வருஷத்துடைய விபிஎஸ் எல்பிஎஸ் மாத்திருக்கோம். அது என்ன வார்த்தைனா லாக்டவுன் பைபிள் ஸ்கூல். சொல்லுங்க, லாக்டவுன் பைபிள் ஸ்கூல். இது தமிழ்ல எப்படி சொல்றது? விடுமுறை வேதாகம பள்ளி விபிஎஸ்க்கு. எல்பிஎஸ்க்கு என்ன? ஊரடங்கு விவிலிய பள்ளி. சொல்லுங்க, ஊரடங்கு விவிலிய பள்ளி. எத்தனை நாள் அங்கிள் நடக்கும்? 5 நாள் நடக்க போகுது. இன்னைக்கு 25th தொடங்கி 29th மே வரைக்கும், ஃப்ரைடே வரைக்கும் நடக்க போகுது. டெய்லி தவறாம பாப்பீங்களா? காலையில 10 o'clock இந்த ப்ரோக்ராம் டெய்லி வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, விபிஎஸ்னா உடனே நமக்கு மனசுக்கு வர வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா விபிஎஸ்க்கும் ஒரு தீம் இருக்கும். அத போல
இந்த வருஷத்துடைய எல்பிஎஸ்க்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தா சீக் காட் இன் கிரியேஷன். படைப்பில் கடவுளை தேடு. சொல்லுங்க பார்க்கலாம். படைப்பில் கடவுளை தேடு. இதுக்கு ஒரு வசனமும் இருக்கு. சங்கீதம் 24:1. Psalm 24:1. The earth and all in it is the Lord's. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பொதுவா கடவுள் நம்ம எங்கெல்லாம் தேடுவோம்? நம்ம பைபிள்ல தேடுவோம். கடவுள் நம்ம கூட பேசுறாரு, அது உண்மைதான். ஆனா நம்ம பார்க்கிற படைப்புகளிலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு என்னைக்காவது நீங்க யோசித்து இருக்கிறீங்களா? இன்னொரு சங்கீதம் 19:1 என்ன சொல்லுது? வானங்கள் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. The heavens are telling the glory of God ன்னு சொல்லுது. அப்போ வானங்கள் மாத்திரம் இல்ல, நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற மரம், செடி, கொடி, ஆறுகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம பார்க்கிற கண்ணு நமக்கு இருந்தா கண்டிப்பா கடவுளை நம்ம அதுலயும் பார்க்கலாம். போய் படைப்பை பார்த்து படைப்பு குமுறதில்ல நோக்கம். படைப்புகளில் கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வதுதான் இந்த எல்பிஎஸ் உடைய நோக்கம். அதனால இந்த 5 நாட்களும் 5 படைப்புகளில் கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, விபிஎஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விபிஎஸ் ஒரு லோகோ டிசைன் பண்ணுவாங்க இல்ல. லாஸ்ட் இயர் நம்ம என்ன லோகோ பார்த்தோம்? கம் லெட் அஸ் கோ டு கேலிலி. வாருங்கள் கலிலேயாவுக்கு போவோம். இன்னும் ஒரு தீமுக்கு அழகான ஒரு லோகோ டிசைன் பண்ணாங்கல்ல. இப்போ இந்த வருஷம் எல்பிஎஸ்க்கு சீக் காட் இன் கிரியேஷன் அப்படின்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஒரு லோகோவை டிசைன் பண்ணிருக்காங்க. அது இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பாருங்க, இந்த லோகோல எவ்வளவு அழகான சன்னு, கிளவுட்ஸ், ரெயின்போ, ஸ்டார்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு நடுவுல எர்த் இருக்குது. கண்ணுக்கு தெரியுதா? அந்த எர்த்துக்கு மேல ஒரு பெரிய கை இருக்கு. அது யார் கை? அதுதான் கடவுளுடைய கை. அந்த எர்த்துல நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ இது எல்லாவற்றையும் படைத்த கை அந்த பெரிய கை. சரி, வேற என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு அந்த எர்த்துல லேண்ட்ஸ் தெரியுது, அதுல சீ தெரியுது, மரம்லாம் இருக்குது, அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை கூட இருக்கு. நல்லா கூர்ந்து பாருங்க. சரி, இதெல்லாம் இருக்குது. இந்த எர்த்தை சுற்றி பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் கேரக்டர்ஸா வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பக்கம் ஒருத்தர் வயசானவர் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் மூட்டையை சுமந்துன்னு குடும்பமா நடந்துட்டு போறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு விவசாயி கீழே உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாவம் நடக்க முடியாத ஒருத்தர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. இவர்களுக்கு மத்தியில ஒரு 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. தெரியுதா? பேக் மாட்டிட்டு. யார் அது? நீங்க தான். ஒரு பாய், ஒரு கேர்ள். டோரா இருக்குன்னு பார்த்து டோரா நினைச்சுக்காதீங்க, நீங்க தான் அது. இந்த எல்லா படைப்புகளோடும் சேர்ந்து நாம பயணிக்கிறோம் என்பதுக்கு தான் இந்த லோகோவை அழகா டிசைன் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எர்த்துக்கு கீழே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுதா? என்னது அது? ஒரு குட்டி பாப்பாவுடைய கை அந்த எர்த்து தாங்கி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? எப்படி கடவுள் இந்த உலகத்தை படைத்து பாதுகாக்கிறாரோ அந்த பாதுகாப்பு பணியில நாமும் இணைஞ்சு கொள்ளணும். குட்டி பிள்ளைங்க நீங்க கூட இணைஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பதுக்கு தான் இந்த கை கீழே பூமியை தாங்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பத்தி இந்த 5 days நம்ம கத்துக்க போறோம். திருப்பி ஒரு முறை இந்த எல்பிஎஸ் உடைய தீமை என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? சீக் காட் இன் கிரியேஷன். Psalm 24:1. படைப்பில் கடவுளை தேடு. சங்கீதம் 24:1. ஓகே, இந்த எல்பிஎஸ் உங்களுக்கு இந்த ஆன்லைன்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பேர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் கடவுளுக்கு நம்ம முதலாவது நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த எல்பிஎஸ்க்காக பாட்டு எழுதினவங்க, இந்த எல்பிஎஸ் உடைய பாடலுக்கு அழகான ஆக்ஷன்ஸ் போட்டு கொண்டிருக்கிற டீம், அழகா இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து தொகுத்து உங்களுக்கு தரப்போகிறவங்க, மெமரி வேர்ஸ் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறவங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்க போறவங்க. நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒழுங்கா செய்து அனுப்புறீங்களா, மெமரி வேர்ஸ் எல்லாம் ஒழுங்கா சொல்லி அனுப்புறீங்களான்னு மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு டீம். மிக முக்கியமா
இவ்வளவு பேரும் செய்யற வேலையெல்லாம் ஒருத்தர் நைட்டும் பகலும் உட்கார்ந்து ஒரு டீம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பல நிலைகளில இந்த ஊழியத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நான் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய சேர்மன் ஐயா ரெவரண்ட் ஹென்றி ஜபா ரிச்சர்ட் ஆயர் மற்றும் நம்முடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், ஊழியர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவரும் ரொம்ப உற்சாகமா இந்த ஊழியத்துக்கு நமக்கு உற்சாகம் தருவாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். மிக முக்கியமா யார் இதுல ஹீரோஸ்? நீங்க தான். நீங்க பார்த்தாதான் இந்த நிகழ்ச்சி பயன்பெறும். உங்களுக்கும் உங்களை இந்த கடவுளுடைய வழியிலே நடத்துவதற்கு முயற்சிகளை செய்கிற உங்க பெற்றோருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கிள் ரொம்ப நேரம் பேசுறீங்க, போர் அடிக்குதுன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, நான் புறப்படுறேன். நான் திருப்பி வந்து உங்களை அப்பப்போ சந்திப்பேன். அது வரைக்கும் பாய், காட் பிளஸ் யூ. ஸோ நம்மளுடைய எல்பிஎஸோட தீம் பத்தி ஐயா டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. படைப்பில் கடவுளை தேடு, செம்ம தீம் இல்லை? ஓகே ரைட். அந்த தீம் படி டே 1க்கானது நிலம். ஓகேவா? ஸோ ஆண்டவரால் படைக்கப்பட்ட நிலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த நிலத்தை ஃபஸ்ட்டு எப்படி ரிசீவ் பண்ணலாம்? ஒரு தீம் சாங்கோட ரிசீவ் பண்ணுவோமா? ஓகே, அக்காலாம் தீம் சாங்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ டு தீம் சாங். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz. நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் நீரும். நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் மீதும் கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். இங்கு நீயும் நானும் படைப்பும் சேர்ந்து பயணிக்கும் பயணிகளே. படைப்பும் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். படைப்பும் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz. Earth is the Lord's, it's all is the Lord's. Earth is the Lord's, it's all is the Lord's. Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz. வாவ், செம செம, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆன்சியக்கும் வின்சியக்கும் செம்மையாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆனவங்களாம் பின்னிட்டாங்க. ஓகே ரைட். இப்போது இன்னொரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல? இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி வரப்போகிற 4 நாள், அதாவது மொத்தம் 5 நாள் இந்த எல்பிஎஸோட 5 டேஸுக்கான சாங்ஸ் மொத்தத்தையும் எழுதி இசையமைச்சு பாடினது நம்மளோட பாஸ்டர் ஐயா. சூப்பராக பண்ணியிருக்காருல?
மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளும் பாடல்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஏன்னா ரெக்கார்டிங் அப்போ நைஸாக விட்டு கேட்டுட்டேன் நான். ஓகேவா? நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. யூடியூப்பில் தொடர்ந்து பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? ஏதாவது கேசஸ் இருக்கா? சொல்லு. தம்பி கரெக்டாக சொல்கிறானே. ஏய் பாப்பா, நீ தான் கரெக்டாக சொல்கிற. இன்டர் பாப்பா கரெக்டாக சொல்ல. நீ சொல்லு. எஸ், ஸ்டோரி டைம். ஓகே, இந்த பாப்பா தான் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்டோரி டைம். இன்னைக்கு இந்த நிலத்தை பேஸ் பண்ணி ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையான ஒரு கதை. ஓகேவா? நம்ம ஐயா நம்மளுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ப்ளீஸ். ஹலோ பிள்ளைங்களா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் லெசன்ல என்ன கிரியேஷன்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி ஒரு கதை மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். டுடேஸ் சப் தீம் இஸ் லேண்ட், நிலம். நிலம் என்கின்ற படைப்புல கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களில் வருகின்ற நிகழ்வை மையமாக வைத்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 1 Kings chapter 21 verses 1 to 19. இதுல யாரை பத்தி வருது? நாபோத்தின் திராட்சை தோட்டம், நேபோத்ஸ் வினையார்ட். சரி, இப்ப கதைக்குள்ள போகலாம். இஸ்ரவேல் என்கின்ற ஒரு நாட்டுல சமாரியா என்கின்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியில அரசனாக ஆண்டு வந்தவர் பேர் தான் ஆகாப்பு ராஜா. ராஜானாலே பெரிய அரண்மனை இருக்கும்ல, அதே போல அவருக்கு ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. ஆனா அந்த அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத் என்பவர் ஒரு சிறிய நிலத்துல திராட்சை தோட்டம் ஒன்று வைத்திருந்தார். இந்த ராஜா வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு பார்வை அந்த திராட்சை தோட்டத்து மேலேயே இருந்தது. அவருக்குள்ள ஒரு ஆசை, இந்த திராட்சை தோட்டத்தை நம்ம வாங்கிக்கிட்டா அங்க ஒரு நல்ல கார்டன் வைக்கலாமே, நல்ல தோட்டத்தை வைக்கலாமே, எப்படியாவது அதை வாங்கிடணும் நம்ம அப்படின்னு ஒரு நாள் நினைச்சு நாபோத்து கிட்ட போய் கேட்டார். ஏம்பா, நீ வச்சிருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் அதுல நல்ல தோட்டம் வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு பதில் வேற ஒரு பெரிய நல்ல திராட்சை தோட்டத்தை வேற ஒரு இடத்துல உனக்கு தந்துடுறேன். அதெல்லாம் வேணாம் ராஜா, எனக்கு இதுக்கான காசு கொடுத்துருங்கன்னு சொன்னா அந்த காசை கூட உனக்கு கொடுத்துடுறப்பா, அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்ட உடனே நாபோத் சொன்னாராம், ராஜாவே என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க, இது ஆண்டாண்டு காலமா எங்களுடைய மூதாதையர்கள் ஜெனரேஷன்ஸா நாங்க பாதுகாத்து வைத்திருக்கிற நிலம், இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது ராஜா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க ராஜா சொல்லி ராஜா கிட்ட பதில் சொன்னார். இத கேட்ட உடனே ராஜாவுக்கு பெரிய கோபம், பெரிய வருத்தம். கடகடன்னு பேலஸ்க்கு போனாரு. போய் ரொம்ப சோகமா அவருடைய படுக்கையில படுத்துட்டு யாரு கூட பேச விரும்பாம செவர் பக்கமா திரும்பிக்கிட்டாராம். இன்னும் சாப்பிட கூட அவருக்கு விருப்பம் இல்லையா. என்ன ராஜா சாப்பிட கூட வரலையே, யார்கிட்டயும் பேச மாட்டாரேன்னு சொல்லி ராணி ஏசபேல் ஆகாப்பு ராஜா கிட்ட போய் கேக்குறாரு, ஏங்க சாப்பிடவே வர மாட்டீங்க, என்ன கவலையா இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்ட உடனே ஆகாப்பு ராஜா நடந்ததெல்லாம் சொல்றாராம். இந்த நாபோத்துன்றவன் கிட்ட போனேன், அவன் வச்சிருந்த நிலத்தை கேட்டேன், அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான்னு உடனே, அட இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சாதாரண மனிதனா, இந்த நாட்டுக்கே பெரிய ராஜா, ஒரு ராஜா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படி கவலைப்பட்டு இருக்க கூடாதுங்க, அதெல்லாம் நீங்க மறந்துருங்க, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேகமா என்ன பண்ணாங்களாம், ராஜா எழுதுற மாதிரியே ஒரு கடிதத்தை அவங்களே எழுதினாங்களாம். அப்படி செய்யலாமா? பெரிய தப்பு. அது மாத்திரம் இல்லாம ராஜா எழுதுன மாதிரி எழுதி கீழே சைன் பண்றதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களுடைய மோதிரத்தை சீலா வைப்பாங்க. இந்த அம்மா ராஜாவுடைய மோதிரத்தை எடுத்து அவர் வச்ச மாதிரி இவங்களே வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தவறு பண்றாங்க பாருங்க. சரி, அதுல என்ன எழுதி இருந்தாங்களா, நாபோத் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல இருக்கின்ற முதியவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் அதை எழுதுறாங்க, நீங்க உங்களுடைய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கூட்டி வாங்க, அந்த இடத்துல இந்த நாபோத்தையும் கூட்டு வந்து நிறுத்தி, இந்த நாபோத்து கடவுளையும் ராஜாவையும் சபித்தான் அப்படின்னு அவங்க மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரு 2 பேரை நீங்க செட் பண்ணுங்க காசு கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதே போலவே அந்த லெட்டர் அவங்க கிட்ட கிடைச்ச உடனே, ஐயோ ராஜா கிட்ட இருந்து வந்த லெட்டர்னு எல்லாரும் மக்களை ஒன்று கூட்டுறாங்க, நாபோத்தையும் கூட்டி வராங்க, பொய் சாட்சி சொல்ற 2 பேரும் கூட்டி வந்து இவன் ராஜாவையும் கடவுளையும் சபித்தான், அப்படிப்பட்டவனுக்கு மரண தண்டனை என்ன தெரியுமா, இப்ப நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை கொடுக்கறோம்ல, அந்த காலத்துல மரண தண்டனைனா கல் எடுத்து அந்த மனிதனை அடிச்சு அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. அப்படி நாபோத்தை கூட்டி வந்து அவன் மேல பொய் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி
அதை போலவே அவன் ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெடுத்தே அடித்து அடித்து நாபோத்தை ரத்த வெள்ளத்துல சாகடிச்சிட்டாங்க. நாபோத்து செத்து கீழே கிடக்குறாரு. அவருடைய ரத்தத்தெல்லாம் அங்க இருந்து நாய் வந்து நக்கிடுச்சு. சரி, இப்ப இந்த நியூஸ் சொல்றாங்க ஏசபேலுக்கு, அம்மா நீங்க சொன்னபடியே நாபோத்துடைய கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உடனே இந்த செய்தியை எடுத்துன்னு போய் யார்கிட்ட சொல்லுவாங்க? ஆகாப் ராஜா கிட்ட சொல்லுவாங்கல்ல. ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ஏங்க நாபோத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த சின்ன நிலத்தை எப்படி எடுக்கிறதுன்னு, நாபோத்து கதையை முடிச்சிட்டோம், நீங்க வேகமா போய் அந்த நாபோத்துடைய நிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன ராஜாக்கு பெரிய மகிழ்ச்சி. ஐயோ, நம்ம கேட்டு கொடுக்காதது இப்ப நமக்கு கிடைக்க போதே சொல்லி மிக வேகமா போறாரு அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கு. அது அவருடைய நிலமா இல்ல, நாபோத்துடைய நிலம். அந்த நிலத்தை எடுப்பதற்கு, சுரண்டுவதற்கு, அபகரிப்பதற்கு நாபோத்தையே கொண்டு போட்டுறாரு. இந்த விஷயம் எப்படியோ ஆண்டவருடைய அடியவராகி எலியாவின் காதுக்கு போய் விழுந்துருச்சு. அப்ப ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, எலியாவே நீ வேகமா ஆகாப் ராஜா கிட்ட போ, அவன்கிட்ட சொல்லு, நீ நாபோத்து ஒரு சாதாரண மனிதன், அவன் வைத்திருந்த ஒரு சின்ன நிலத்தை ஆசைப்பட்டு அபகரிச்சிட்டியே, அவனை கொண்டு போட்டுட்டியே, அவனுடைய ரத்தத்தெல்லாம் நாய்கள் நக்கிட்டு அதே இடத்துல நீயும் சாவாய், உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் அந்த இடத்துல நக்கும், போய் சொல்லு. சொன்ன உடனே அவரும் போய் சொல்றாரு. அப்புறம் அப்படியே அது நிகழ்ந்ததுன்னு திருமறையில நம்ம படிக்கிறோம். சரி, இந்த கதையிலிருந்து நிலம் சார்ந்த உண்மைகளை நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்துடைய செம்பொருளினுடைய வசனம் என்ன? சங்கீதம் 24:1, சாம்ஸ் 24:1. பூமியும் அதிலுள்ள அனைத்தும் கடவுளுடையது, தி earth is the Lord's என்பதுதான் இந்த தலைப்பு. இந்த செம்பொருள் பாடலில் கூட ஒரு கோரஸ் அப்பப்போ வருது, லா அதோனாய் ஹா ஹாரட்ஸ், லா அதோனாய் ஹா ஹாரட்ஸ் வருது. நிறைய பேருக்கு அது என்னன்னு புரியல, சும்மா பாடுறோம். ஆனா அதோட மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அது ஹீப்ரூ வேர்ட்ஸ். லா அதோனாய் ஹா ஹாரட்ஸ்னா என்ன? தி earth and all that is in it is the Lord's. அது கடவுளுடையது. நிலமும் பூமியும் அதில் உள்ள அனைத்தும் கடவுளுடையது என்பதுதான் அந்த வசனத்துடைய அந்த எபிரேய வார்த்தைகளுடைய பொருள். இப்ப கூட நமக்கு தெரிந்தவங்க, நம்ம வீட்டுல கூட நிறைய பேருக்கு நிறைய நிலம் இருக்கும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் எங்களுடையது எங்களுடையதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லா நிலங்களும் அதில் உள்ள அனைத்தும் கடவுளுடையது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கடவுள் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். எதற்காக? பொறுப்போடு அதை பாதுகாப்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல கூட ஆதாமையும் கடவுள் படைத்த பிறகு அங்கு கொண்டு சென்று அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க, என்னது? நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். எங்க படிக்கிறோம்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 2 verse 15 says, then the Lord God put man in the garden of Eden to till it and keep it. பாருங்க, இந்த நிலத்திற்கு கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சாப்பாடா சாப்பிடுறோம்ல, அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்க இருந்து வருது? பூமியிலே நட்டு வளருகின்ற மரம் செடி கொடிகள்ல இருந்து வருது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஈவன் தி earth has life. ஒரு சின்ன விதைய பூமியில நம்ம விதைக்கிறோம், அது எப்படி ஒரு செடியா மரமா வளருது? தண்ணி, சூரிய வெளிச்சம், காத்து இதெல்லாம் இருந்தா கூட அந்த நிலத்தில் இருக்கின்ற உயிர் தான் இந்த செடியை வளர்த்து மிகப்பெரிய மரமாகவோ கனி தருகின்ற, காய் தருகின்ற ஒரு செடியாகவோ மாற்றுகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா நிறைய பேர் இப்ப இந்த லேண்டை பற்றி அக்கறையே இல்லாம இருக்கிறோம், எர்த்து பத்தி அக்கறையே இல்லாம இருக்கிறோம். அநேக இடங்கள்ல விளைச்சலுக்கு பயன்படுத்துகிற ஃபார்மிங் லேண்ட்ஸ வித்துடுறாங்க, பிளாட் போட்டு வித்துடுறாங்க, வீடு கட்டிடுறாங்க. அப்புறம் பெரிய மழை வந்தா வெள்ளத்துல ஐயோ வீடு முழுங்கிச்சேன்னு நம்ம நினைக்கிறோம். ஏரி குளத்துல பிளாட் போட்டு வீடு கட்டினா என்ன ஆகும்? மழை காலத்துல ஏரி குளங்கள்ல தான் மழை நீர் தேங்கும். அந்த இடத்துல வீடு கட்டினா என்ன ஆகும்? வீடு கண்டிப்பா முழுகும். இன்னும் கூட இந்த நிலங்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த கிராமங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க நில சுவாந்தார்கள், லேண்ட் லார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய நிலம் இருக்கும்.
இப்போ இந்த ஆகாப் ராஜாவுக்கு எவ்வளவு நிலம் இருந்திருக்கும், ராஜாவா இருக்கும் பொழுது. அதே போல அவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கும் பொழுதும் ஏழை மக்கள் வைத்திருக்கின்ற சிறு சிறு நிலங்களை கூட கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்க கிட்ட மொத்தமா வாங்கி அவங்களை அடிமையாக்கி விடுவார்கள். இது கூட பாக்குறோம். நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், நிலம் பெயர் தொழிலாளர்கள் பல இடங்கள்ல அலைந்து வேலைக்காக போய் வராங்க. நம்ம தமிழகத்துல கூட பாருங்க, பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற இப்படி நிறைய இடத்துல இருந்து வந்து இங்க பணி செய்யறாங்க. ஏன் அவங்க அங்கிருந்து இங்க வரணும்? அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அங்க அவங்க விவசாயம் செய்து அவங்களும் அவங்க குடும்பமும் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்பாங்களே. அவங்க கிட்ட இருக்க நிலம் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது, அவங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை அங்க. அதனால வாழ்வதற்கே வழி இல்லாம தான் அவங்க இங்க வராங்க. அது எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் காலத்துல திருப்பி ஊருக்கு போகும்போது இங்கேயும் அவங்களுக்கு வேலை இல்லை. எப்படியாக ஊருக்கு போய் அங்கேயாவது இருக்கிறத கிடைச்சது சாப்பிடலான்னு போனா போறதுக்கும் வழி இல்லாம நடந்தே போறாங்களாம். எவ்வளவு பெரிய அவலம். அதனால அப்படி லோகோல ஒரு குடும்பம் தலையில பெட்டி படைக்கலாம், ஒரு குழந்தையோடு ஒரு குடும்பமா போகுது. யார் அது? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இப்படி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிலங்களை பொறுப்புடன் பாதுகாத்து வாழ்வதற்கு கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். சற்று யோசித்து பாருங்களேன். நீங்க சுற்றிலும் பார்க்க இந்த உலகத்துல மரம், செடி, கொடி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, பூமி எப்படி இருக்கும்? பூமியாவே இருக்காது. இந்த அழகான கிரீன் எவ்வளவு அழகா பூமியை அலங்கரிக்குது பாத்தீங்களா? இவ்வளத்தையும் கடவுள் நம்ம கிட்ட கொடுத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைக்க நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை பொறுப்போடு செய்வதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இதே போல ஏழை மக்கள் கிட்ட இருக்கின்ற சின்ன சின்ன நிலங்களை எல்லாம் அபகரிக்கின்றார்களே, அவங்களை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம். இந்த பூமியை எப்படிலாம் நம்ம அழிக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு கடவுளிடத்துல நம்ம ஜெபித்து அதற்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம கிட்ட கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த பூமியை பொறுப்போடு பாதுகாத்து அதை கடவுளிடத்துல ஒப்படைக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்வோமா? இந்த நாளினுடைய லெசன் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அனைவரையும் ஆண்டோட பேர்ல வாழ்த்துகிறேன். God bless you all. ஓகே குட்டீஸ், தம்பி தங்கைகள் எல்லாரும் இன்னைக்கு கேட்ட ஸ்டோரியில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆகாப் மாதிரி குட் பாயா இருக்க போறீங்களா? கரெக்டா சொல்லிட்டான். அவன் பேட் பாய் தானே. அவனை மாதிரி அடுத்தவங்களோட பொருளுக்கோ அடுத்தவங்களோட நிலத்துக்கோ, ஸோ பேசிக்கலாக வந்து அடுத்தவங்களோட உரிமையான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுபடி ஆசைப்பட்டா என்ன நடக்கும்ன்றது தான் இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசப்பாவுக்கு சுத்தமாக புரியுது. ஓகே, குட் பாய் குட் கேர்ள்ஸாக நீங்கள் இதே மாதிரி வாழ்நாள் எல்லாம் இருக்கணும். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு கதை கேட்டோம். இப்போது இன்னைக்கு ஃபஸ்ட் டே சாங் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? யாராவது பிகினர் பையனா? பா, சான்ஸே இல்லை. ஆமாண்டா, ஆமாம், கரெக்ட். மெமரி வெர்சஸ் நம்மளுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மெமரி வெர்சஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டாக்டர் கீதா டேனியல் அவங்க வந்திருக்காங்க. ஆன்ட்டியை வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா? வாங்க ஆன்ட்டி, கூப்பிடுங்க. வாங்க ஆன்ட்டி, கூப்பிடுங்க. ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ இந்த லாக்டவுன் பைபிள் ஸ்கூலோட முதலாம் நாளோட மெமரி வேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம இன்டர்மீடியேட் அண்ட் சீனியர் சில்ட்ரன் உங்களுக்கான மெமரி வேர்ஸ் ஜெனசிஸ் சாப்டர் 1 verses 28, 29 and 30. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் வசனங்கள் 28, 29 மற்றும் 30. இந்த 3 வசனங்களும் இன்டர்மீடியேட் அண்ட் சீனியர் சில்ட்ரனுக்கான மனப்பாட வசனம். நீங்களாம் பெரிய குழந்தைங்க, எல்லாம் பைபிள் எடுத்து இப்போவே இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது நம்ம ஜூனியர் சில்ட்ரன் உங்களுக்கான மெமரி வேர்ஸ் ஜெனசிஸ் சாப்டர் 1 verses 29 and 30. 2 வசனம் தான் உங்களுக்கு. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் வசனம் 29 and 30. 2 வசனம் தான் உங்களுக்கு. நீங்களும் இந்த வசனத்தை இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது நம்மளோட சண்டே ஸ்கூலோட ரொம்ப குட்டி குழந்தைங்க, நம்ம பிகினர் அண்ட் ப்ரைமரி சில்ட்ரன் உங்களுக்கு ஒரே ஒரு மெமரி வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 15. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜெனசிஸ் 2:15 ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் நீங்கள்.
அந்த வசனம் என்னன்னு பார்க்கலாமா? The Lord God took the man and put him in the Garden of Eden to work it and take care of it. இன்னொரு தடவை படிக்கலாம். The Lord God took the man and put him in the Garden of Eden to work it and take care of it. கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இன்னொரு தடவை படிக்கலாம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு மேனை கிரியேட் பண்ணாங்க. அந்த மேனை எங்கே இருக்க வச்சாங்க? ஒரு பெரிய அழகான கார்டன், அது பேர் ஈடன். அந்த ஈடன்கிற கார்டனில் அந்த மேன் அங்கே இருக்க வச்சு, அங்கே அவங்கள வாழ வச்சு, அதை அந்த கார்டனை பார்த்துக்க சொன்னாங்க. இதுதான் ஆண்டவர் முதலாவது மனிதனை உண்டாக்கி இருக்க வச்சதுக்கான அந்த வசனம். ரொம்ப ஈஸியான வசனம். The Lord God took the man and put him in the Garden of Eden to work it and take care of it. ஸோ நம்ம இந்த வசனத்தை இன்னும் 2-3 தடவை நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா இந்த சின்ன வசனத்தை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆக நம்ம இன்டர்மீடியேட், சீனியர், ஜூனியர், பிகினர் அண்ட் பிரைமரி சில்ட்ரன் எல்லாரும் இந்த முதலாம் நாளுக்கான மெமரி வேர்ஸை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மம்மி டேடிஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பைபிள் எடுத்து உட்காந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் இந்த வசனங்களை படிக்க வைப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாய். ஓகே, சூப்பராக மெமரி வேர்ஸஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ மெமரி வேர்ஸஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக மெமரைஸ் பண்ணி 9442775032 அப்படின்ற நம்பருக்கு கீழே தெரியுதா? ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் அழகாக உங்களோட வீடியோ பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்கள் அப்பா அம்மா பேர், நீங்கள் என்ன ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அதில் நோட் பண்ணி இல்லை உங்கள் வாயாலேயே சொல்லி 1 நிமிஷத்துக்கு மிகாமல் ஒரு அழகான வீடியோவாக எங்களுக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஓகேவா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ரெடியா? நம்பர் மறந்துடாதீங்க. 9442775032. ஓகே, ரைட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த செக்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, லீவ் இட், நானே சொல்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி டைம். இந்த டைமில் உங்களுக்கு பல ஆக்டிவிட்டீஸ் அண்ட் புதுசாக சில கிராஃப்ட் ஒர்க்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஐயரம்மா திருமதி வியோலா அவர்கள் வர போகிறாங்க. ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? கொஞ்சம் போரா அடிக்குதுல்ல? சரி, இந்த வருஷம் நம்ம விபிஎஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியல, நம்ம சர்ச்சுக்கு நம்ம விபிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனாலும் பரவாயில்ல, கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம விபிஎஸ் நம்ம கத்துக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கிருபை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு கதை சொன்னாங்க, பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, வசனம் சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களா, இந்த கதையெல்லாம் கேட்டீங்கல்ல, வசனம் படிக்கணும், பாட்டு பாடணும், வீட்டுல டான்ஸ் ஆடி பார்க்கணும். அது மாதிரி என்ன செய்யணும்னா இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணணும், நீங்க நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுப்பேன். ஒரு கிளாஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். ஃபர்ஸ்ட் யாரு, பிகினர். இங்க நம்ம பிகினரும் பிரைமரியும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு கதை படிச்சோம் இல்லையா, அதுல என்ன பண்ணாங்க, திராட்சை தோட்டம் படிச்சோம் இல்லையா. பலூன் பலூன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அழகா இருக்கும்ல, நல்லா விளையாடுவோம்ல. சரி, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, யாரு, பிகினர் அண்ட் பிரைமரி. பிகினர் அண்ட் பிரைமரி இந்த மாதிரி பலூன்ல அப்பா அம்மாவை இல்லைன்னா வீட்டுல இருக்க அண்ணா அக்கா ஊதி தர சொல்லி வசனம் எழுதி தர சொல்லி என்ன பண்ணுங்க, இது மாதிரி என்ன பண்ணிடணும், வசனத்தை ஒரு வேர்ட என்ன பண்ணணும், ஒட்டிடணும். இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, கர்த்தர் மனுஷனை ஏதேம் தோட்டத்தில் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். சரியா?
இது மாதிரி என்ன பண்ணணும், பலூன்ல வசனம் எழுதி என்ன பண்ணணும், எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். நிறைய பேர் என்ன பண்ண முடியாது, வெளியில போய் பலூன் வாங்க முடியாதுல்ல. பலூன் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா கிரேப்ஸ் மாதிரி வரைஞ்சி அந்த கிரேப்ஸ் நடுவுல என்ன பண்ணணும், வசனத்தை எங்களுக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். நெக்ஸ்ட் யாரு, ஜூனியர். ஜூனியர் என்ன செய்யணும் தெரியுமா, இன்னைக்கு வந்து நிலத்தை பத்தி படிச்சோம் இல்லையா, லேண்ட பத்தி படிச்சோம். நீங்க என்ன செய்யணும்னா வீட்ல இருக்க வாட்டர் பாட்டில் இல்ல வேற எதனா பாக்ஸ் மாதிரி எடுத்து நீங்களா செடி வைக்கணும். வீட்ல இருக்க செடியில எடுக்க கூடாது, செடி வச்சு அந்த செடி பக்கத்துல நீங்க நின்னு போட்டோ எடுத்து அனுப்பணும். இது ஜூனியரோட ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் சீனியர் அண்ட் இன்டர். சரியா, இன்டர் அண்ட் சீனியர் அண்ணா அக்காலாம் என்ன செய்யணும்னா இன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா இத மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கார்ட்போர்ட்ல என்ன பண்ணணும் செஞ்சுட்டு கடவுள் ஒரு ஃபேஸ்ல என்ன செய்யணும்னா, கடவுள் நமக்கு இந்த பூமியை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாரு, ரொம்ப அழகா கொடுத்தாருல்ல. நிறைய செடி, விலங்குகள், பறவைகள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு படைச்சு கொடுத்தாரு. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன பண்ணிட்டோம், மொத்தத்தையுமே மாத்திட்டோம். அதாவது விளை நிலைகள்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு வழி கூட இல்லாத மாதிரி இடங்களை மாத்திட்டோம் இல்லையா. ஒரு ஃபேஸ்ல கடவுள் நமக்கு இந்த பூமியை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாரு, ரெண்டாவது ஃபேஸ்ல நம்ம எப்படி மாத்தி வச்சிருக்கோம், நம்ம லேண்ட் எப்படி பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது. இன்னொரு சைடு இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நீங்க வந்து ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், கவர்மெண்ட் அபிஷியல் ஆனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது, ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றது என்ன பண்ணணும், எழுதி அனுப்பணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கடவுள் நமக்கு இந்த பூமி எப்படி கொடுத்தாங்க, இன்னொரு சைடு நம்ம அதை எப்படி மாத்தி வச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், நீங்க எழுதணும். நான் ஒரு கவர்மெண்ட் அபிஷியலாவோ ஏதாச்சும் ஆனா நான் எப்படி இத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது யார் பண்ணணும், இன்டர் அண்ட் சீனியர் செய்யணும். ஜூனியர் என்ன பண்ணணும், செடி வச்சு போட்டோ எடுத்து அனுப்பணும். பிகினர் அண்ட் பிரைமரி என்ன செய்யணும், பலூன்ல வசனம் எழுதி அனுப்பணும். வசனம் பலூன் கிடைக்காதவங்க என்ன பண்ணணும், கிரேப்ஸ் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ள வசனம் எழுதி அனுப்பணும். செய்வீங்களா? ஓகே, நாங்க வெயிட் பண்றோம். இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், நீங்க வாட்ஸ்அப் அனுப்பணும். சரியா? ஓகே, திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே குட்டீஸ், சூப்பரான ஆக்டிவிட்டீஸ்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வெறுமையாக பார்த்துட்டு மட்டும் போயிட முடியாது பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பார்த்த ஆக்டிவிட்டீஸை திரும்ப பார்த்து என்ன பண்ணணும், அதை அழகாக நீங்களே செஞ்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா நீங்கள் செஞ்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் உங்களுடைய நேமு, உங்களோட ஏஜ், அதாவது நீங்கள் பிகினரா, ப்ரைமரியா, இல்லைன்னா வந்து ஜூனியரா, சம்திங் அந்த மாதிரி ஒரு குரூப்பில் வருவீங்க இல்லையா. ஸோ அது நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா பேர், அம்மா பேர் எழுதிட்டு உங்களோட அந்த ஃபோட்டோவை, அந்த ஆக்டிவிட்டி பண்ண ஃபோட்டோவை இந்த கீழே தெரிகிற நம்பர் இருக்கு இல்லையா, 8807101456 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா, அதாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, டோன்ட் மிஸ் டு பார்ட்டிசிபேட். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ நல்ல ஒரு தீம் சாங் ஆடி பார்த்தாங்கல்ல, இப்போ நீங்களும் சேர்ந்து ஆட போறீங்க. ஸோ தீம் சாங் இன்னொரு தடவை பார்ப்போமா? ரெடியா? எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே ஏந்துருங்க. ஓகே, மூவ்மெண்ட் பண்ணலாமா? படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz,
Adonai Haaretz. நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் நீரும். நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் நீரும். கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். இங்கு நீயும் நானும் படைப்பும் சேர்ந்து பயணிக்கும் பயணிகளே. படைப்பில் கடவுளை தேடு நீ தம்பி தங்காய். கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். படைப்பில் கடவுளை தேடு நீ தம்பி தங்காய். கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். Adonai Haaretz, Adonai Haaretz. Earth is the Lord's, it's all is the Lord's. Earth is the Lord's, it's all is the Lord's. Adonai Haaretz, Adonai Haaretz, Adonai Haaretz, Adonai Haaretz. சூப்பர்ல, செம்மையாக டான்ஸ் பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு தீம் சாங்க. திரும்ப நீங்கள் டான்ஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட். தென் இன்னையோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு அருமையான நாள், ரொம்ப அருமையான எபிசோட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா திரும்ப உங்களை நாளைக்கு மீட் பண்ணுவோம். இந்த நாளை ரொம்ப அருமையாக ஆக்கிட்டு அந்த ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த நாளை நல்லபடியாக முடிப்போம். ஓகேவா? நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக லதா ஆண்டி வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிடுவோமா? ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. நம்மளுடைய ஆலயத்திலேருந்து நம்ம எல்பிஎஸ் இன்னைக்கு முதல் நாள். இன்று நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ஆன்ட்டி நல்ல கிராஃப்ட் ஒர்க் பண்ணாங்களா? பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தாங்க ஆன்ட்டி. அதையும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லோரும் மனப்பாடத்தை கட்டாயமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆக்ஷன் சாங்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா ஆண்டி? நல்லா இருந்துச்சா? எல்லோரும் ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஓகே. அப்புறம் எல்லாம் நீங்கள் சொன்ன கதைகளெல்லாம் ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எதை பற்றி சொன்னாங்க? நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பற்றி சொன்னாங்கல்ல. ஐயா இன்றைக்கி அழகாக எடுத்து கொடுத்தாங்க, அழகாக எடுத்து உரைத்தாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு எப்படிப்பட்டது? கருக்குள்ள பட்டயம். நீங்கள் சிறு வயதிலிருந்தே இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சு அதன்படி நடக்கணும். சரியா? நான் ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க பிள்ளைங்களே, கண்ணை மூடுங்க, ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் கூட நாங்கள் ஆண்டவரே பைபிள் ஸ்கூல் வைக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளில் ஆண்டவரே எங்களை உடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். முக்கியமாக ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இன்று நாங்கள் சொல்லி கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், ஆண்டவரே கிராஃப்ட் ஒர்க், ஆண்டவரே மெமரி வேர்ஸ், ஆக்ஷன் சாங், இவற்றையெல்லாம் என் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மனதிலே ஆண்டவரை பதிந்து அதை அவர்கள் செய்து பார்த்து சொல்லி பார்த்து மனப்பாடமாக அதை வைத்துக்கொள்ள, மனதிலே வைத்துக்கொள்ள என் தேவன் நீர் இவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமா என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த 5 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இவர்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சாமி. இந்த பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை வரும் பொழுது என் தேவன் இவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக, இவர்களுக்கு மன விருப்பத்தின்படி, இவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே கத்தாவே அவர்கள் தங்கி ஆண்டவரை தாபரிக்க, உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கிரகித்துக் கொள்ள என் தேவன் இவர்களுக்கு தகுந்த ஞானத்தை நீர் கொடுத்தரல வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த லாக்டவுன்
பைபிள் ஸ்கூல் ஆண்டவரை கொடுத்த தீம்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று கொண்ட ஆண்டவரை நாங்கள் நிலத்தை பற்றி பார்த்தோம், நாபத்தின் திராட்சை தோட்டத்தை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் படைத்த ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே சிறந்தது என்று சொல்லி ஒவ்வொன்றாக நீர் படைத்தீங்க. இந்த நிலத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற விதமாக நீர் படைத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வருகின்ற அடுத்த 4 நாட்களும் நடைபெற போகின்ற ஆண்டவரே இந்த VBSக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே இவர்களுக்கு என்று சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆண்டவரே மனப்பாட வசனங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளிலும் ஆக்ஷன் சாங்லையும் என் தேவன் நீர் இடைப்பட வேண்டுமா என்று செபிக்கிறேன். உடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று செபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ குட்டீஸ், இன்னைக்கு நம்மளோட எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஒரு அருமையான எபிசோட் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஆண்டவரோட படைப்புல வேற ஒரு விஷயம் வரப்போகுது. அது என்னன்றது நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு வாங்க கரெக்டாக இதே நேரத்துக்கு. இல்லை இதை விட 1 ஹவருக்கு முன்னாடி. ஓகே, 10 o'clock உங்களுக்காக யூடியூப்ல நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டோன்ட் மிஸ் இட் சில்ட்ரன். ஓகே அது வரைக்கும் உங்கள்கிட்ட பாய் சொல்லிக்கிறது உங்களுடைய ஆரோன் பிரபாகரன். பாய். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தங்காய், கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz.